ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இப்போ வந்து சரியான நேரம் 6 o'clock. என்னென்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா மன்னாரில் வந்து ஃப்ளெமிங்கோஸ் இருக்கிற ஏரியாவுக்கு போகிறோம் ஃப்ளெமிங்கோ பார்க்குறதுக்காக. வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ளெமிங்கோஸ் சவுண்ட் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 1.5 கிலோமீட்டர்ஸுக்கு அங்கால இருக்காங்க. ஆனால் அந்த சவுண்ட் வந்து இங்கே கேட்குது. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ஃப்ளெமிங்கோஸை வந்து வீடியோ பார்த்தாலும் பார்க்குறேன். ஸோ நமக்கு முன்னாடியே பேர்ட் வாட்சர்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளெமிங்கோ விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய சிங்களீஸ் வந்து பேர்ட்ஸில் விருப்பமாக இருப்பாங்க. கொலம்பில் இருந்து வந்து மன்னாரில் ஃப்ளெமிங்கோ சீசனுக்கு ஃப்ளெமிங்கோ பார்க்குற ஆக்கள்ற எண்ணிக்கை வந்து சரியான கூட. ஏர்லி மார்னிங் வந்துடுவாங்க. நமக்கு இதுலேருந்து மன்னாரில் இருந்துட்டு 6 மணிக்கு வரதுக்கு முடியல. இந்த மாதிரி சோம்பேறி ஆக்கள் எல்லாம் வச்சுருந்தா அப்படிதான். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இதில் நிற்கிற ஆக்கள் வந்து பல்மேரா கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஃபாரினர்ஸும் வந்திருக்காங்க, சிங்களீஸும் வந்திருக்காங்க. ஃப்ளெமிங்கோ விசிட் பண்ணுறதுக்கு. ஃப்ளெமிங்கோஸ் ஆர் தேர், பட் ரொம்பவே ஃபாராக இருக்குது, கிட்ட வச்சு பார்க்க முடியல. ஸோ நம்ம பைனாக்குலர் யூஸ் பண்ணுறோம். எனிவே அங்கே ஒரு 3000 to 4000 ஃப்ளெமிங்கோஸ் இருக்குது இந்த ஒரு மன்னாரில். பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். கீழே கொஞ்சம் மழையாக இருக்குது. அதனால் கீழே இருந்து நம்மளோட கெஸ்ட் எல்லாம் வந்து வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங். இந்த பேர்ட் வாட்சிங்ன்றது ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னு சொல்ல விளங்கும். சைனீஸ் பீப்புள் நிறைய பேர் வந்து மன்னாரில் ஃப்ளெமிங்கோ விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. இவங்களில் ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் என்ன பார்த்தேன்னு சொன்னால், இவங்களோட பேர்ட் வாட்சிங்குரிய காஸ்டியூம் வந்து ரொம்பவுமே இயற்கையான கலர்ஸ் ஆட, அந்த க்ரீன், ஆர்மி க்ரீன், அடுத்தது இன்னுமே அந்த வித்தியாசமான காஸ்டியூம்ஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அதை போட்டுட்டு போகும்போது எப்படின்னா, இந்த மரங்கள் இயற்கையோடு நம்மளுமே அதோட சேர்ந்து அந்த இயற்கையான தோற்றத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட காஸ்டியூமாவே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இப்போ வந்து டைம் வந்து 7:30. இந்த டைமுக்குள்ளே தான் ஃப்ளெமிங்கோஸா ஹியர். ஸோ வந்து இந்த டைமை கவர் பண்ணி
எல்லாரும் வந்து விசிட் பண்ண வர்றது நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பறவைகளை வந்து வேறு கலர்ஸ் காஸ்டியூம்ஸோடு வரும்போது பறவைகளுக்கு வந்து ஒரு பயம் வரும், அவங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளுமே இயற்கையோடு இணையணும்ன்றதுக்காக இவங்களோட காஸ்டியூம் கூட அந்த மரங்களோட கலராக தான் இருக்கும். இப்போ ரியலி ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ பேர் வந்து இந்த ஃப்ளெமிங்கோஸை விசிட் பண்ணுறாங்க, பேர்ட் வாட்சிங்கை இவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வாங்க இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போ ஃப்ளெமிங்கோ விசிட் பண்ணுறதுக்கு வந்த இடத்துல ஒரு நேச்சுரலிஸ்ட்டை சந்திச்சிருக்கிறோம். அவங்களோட நேம் வந்து எடிசன். ஹீ இஸ் ஃப்ரம் விடத்தல் தீவு. ஸோ இது சம்மந்தமான சில விஷயங்களை அவர் உங்களோட ஷேர் பண்ணுவார். வணக்கம், நான் எடிசன், சொந்த இடம் விடத்தல் தீவு. நாங்கள் இப்போ நிற்கிறது வந்து வங்காளை சரணாலய பிரதேசத்துக்குள்ளே. உலகத்தில் ஈரநிலங்கள்னு பார்க்கக்குள்ள வங்காள ஒரு முக்கியமான இடம். இலங்கையிலையும் இடம்பெயர்ந்து வார பறவைகள் வந்து இறங்குற முதலாவது முக்கியமான இடம் வங்காள சரணாலயம். இதுலேயும் இந்த சரணாலயத்தில் ஆக முக்கியம் வந்து நவம்பர் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஃப்ளமிங்கோண்டா வேறு நிறைய பறவைகள் வருது. மொத்தம் 260 வகையான பறவைகள் வருது. அதில் ஃப்ளமிங்கோண்டா வேற ஒரு பறவையும் ஒருத்தர் பார்க்குறது இல்லை. இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ளமிங்கோஸை பார்க்கலாம். அதில் அழகு தனியாக இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஃப்ளமிங்கோஸை சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வடிவ அவ்வளோத்துக்கு இருக்கும். சீசனை பொறுத்தது இடம் மாறி போகும். சாப்பாட்டை பொறுத்து இப்போ அது வந்து கிரில் ஒரு வகையான க்ரஸ்டேசியனை சாப்பிடும். அதே போல் ஒரு வகையான அல்காவை சாப்பிடும். அல்கா வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் கிடைக்கும். இந்த ஸ்க்ரில் வந்து ஒரு கிரில்ங்கிறது வந்து ஒரு செலைன் வாட்டராக இருக்கும். இப்போ எங்களோட இந்த லேக் வந்து ஒரு செலைன் வாட்டர் கிரில் கணக்கு இருக்கிறதால நீங்கள் அது சாப்பிட வருது. நிறைய டிஸ்டர்ப் இருக்குது. மக்களால் தான் கூட டிஸ்டர்ப் இருக்குது. சரியான முறையில் அதை பார்க்க வரவங்களுக்கு சில ஆட்கள் வந்து அதை சேஸ் பண்ணிடுவாங்க, அழைச்சிடுவாங்க, அதை பயமுறுத்திடுவாங்க. அப்படி இல்லாமல் அதை வந்து பார்க்குறதுன்னு சொன்னால் மன்னாரில் நீங்கள் ஒரு காலமாக 6:30 முதல் வருவாங்க. ஒரு 8 மணி வரைக்கும் அது சாப்பிட்ற இடத்துல நிற்கும். அது பிறகு பறந்து போய் ரெஸ்டிங் லொக்கேஷனுக்கு போயிடும். ஓகே, எந்த கண்ட்ரிலேருந்து ஸ்பெஷலி இவங்க வராங்க ஃப்ளமிங்கோஸ்? எங்களுக்கு ஜெர்மன் நெதர்லாந்து போர்டர் தான் வந்து பெரிய ப்ரீடிங் கிரவுண்ட். இந்தியாவிலையும் ப்ரீடிங் கிரவுண்ட் இருக்குது. ஜெர்மன்லேருந்து வாரது வந்து இந்தியாவில் இறங்குது. இறங்கி இந்தியாவிலேருந்து திரும்ப இங்கே வருது. அப்போ இந்தியாவிலேருந்து வாரது இந்தியனா ஜெர்மன்லேருந்து கன்ஃபியூஷன். மற்ற பறவைகளை நாங்கள் டேக் பண்ணுற மாதிரி சேட்டலைட் டேக்கிங் செய்கிற மாதிரி ஃப்ளமிங்கோவை இங்கே வச்சு செய்கிறது இல்லைன்னா
சரியான ஷை டைப். அது நாங்கள் பிடிக்க போய்க்குள்ள குரூப்புக்கே தெரியும் 55 வருஷம் உயிரோடு இருக்கும். அந்த அந்த லீடர் திரும்பி ஸ்ரீலங்காவுக்கு கூட்டிகின்னு வர மாட்டாங்க. அதனால் ஓகே. இனி எனக்கு வந்து ஃப்ளமிங்கோ வந்து ஒரு பெரிய விருப்பமான பறவை, ரொம்பவுமே விருப்பமான பறவை. இன்னுமே நம்ம வந்து இதை சரியான முறையில் பாதுகாத்து இந்த இந்த அவங்களோட அந்த வரவை இன்னுமே நிறைய காலம் தக்க வைக்கணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். எனிவே ரியலி ஹாப்பி ஒரு லோக்கல் டுவர் கைடு வந்து நம்மளோட மன்னார்ல இருந்து இவ்வளோ பேரோட வந்து இதை செய்கிறதுல எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆகிட்டு நான் இன்னுமே ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. பாருங்க அங்கே நின்று கூட பார்க்குறாங்க, நிறைய இடத்துலேருந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையை சொல்ல போனால் இது மன்னார் மாவட்டத்துக்கு கிடைச்ச ஒரு சிறந்த வளம் என்று சொல்லலாம். அவர் சொன்ன மாதிரி நவம்பர் டு ஏப்ரல் வந்து நிறைய ஃப்ளமிங்கோஸ் கிட்டத்தட்ட 4000க்கு மேலே, சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 4000 ஃப்ளமிங்கோஸ் இந்த வருஷம் வந்திருக்குது. ஆனால் எவ்ரி இயர் வந்து இதை விட கூட எல்லாம் வந்திருக்குது. இன் 2019 நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து ஃப்ளமிங்கோ கவுண்டிங் ப்ரோக்ராம் செஞ்சோம். அப்போ வந்து ஸ்ரீலங்காவில் மைக்ரேட் ஆகி வந்த ஃப்ளமிங்கோஸோட எண்ணிக்கை வந்து 9000 சம்திங். ஸோ அந்த டைம் வந்து நம்மளோட சூழல் வந்து ரொம்பவுமே ஃப்ளமிங்கோக்கு ஏற்ற வகையில் இருந்துச்சு. பட் இப்போ வந்து இந்த பறவைகள் வாரது குறைஞ்சிருக்கு. அது என்னென்னா பறவைகள் வந்து அச்சுறுத்தப்படுவதாக, மனிதர்களால் அச்சுறுத்தப்படுவதாக இப்போ இந்த டூர் கைட்ஸ் எல்லாம் சொல்லி கவலைப்படுறாங்க. இப்படியே போச்சுதான் இருந்தால் இன்னொரு 3 yearsல வந்து இலங்கைக்கும் வர்றது குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பேர்ட் வாட்சிங் பண்ண வரும்போது நீங்கள் உங்களோட காஸ்டியூம் வந்து நேச்சுரல் கலர்ஸாக இருக்கணும், இயற்கையோட ஒத்து போகிற கலர்ஸாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே க்ரீன். ஸோ அப்படி என்னென்னு சொன்னால் அந்த கலர்ஸ் வந்து இப்போ ஒரு ரெட் கலரில் வருவீங்களா இருந்தால் ஃப்ளமிங்கோஸுக்கு ஈஸியாக அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதோட அவங்க பயந்து மனுஷங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி பயந்து பறந்துருமாமா இந்த இடத்துல இருந்தே. ஸோ நம்ம வந்து இப்படியான இயற்கை வளங்களை இன்னுமே நிறைய காலம் தக்க வச்சு இதால் எவ்வளோ நன்மைகள் இருக்குது. டூரிசம் டெவலப் ஆகும் நம்மளோட மாவட்டத்தில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை மெயின்டைன் பண்ணணுன்றது தான் எந்த ரிக்வெஸ்ட்டும். எனிவே தேங்க்யூ, பாய். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.